கதை அமைதியாய் நடந்தவன். ஒரு காலத்துல மலையையும் காட்டையும் இணைக்கும் இடத்துல சுகந்தபுரம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஆதவன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். ஆதவன் ரொம்ப அமைதியானவன். அதிகமா பேச மாட்டான், யாருடனும் சண்டை போட மாட்டான். தனக்குள்ளேயே எப்போதும் யோசிக்கிறவன். கிராமத்து மக்கள் அவனை பார்த்து சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அமைதியானவன், ஒன்னும் செய்ய மாட்டான், இவனால என்ன சாதிக்க முடியும்? ஆனால் ஆதவன் அத மனசுல எடுக்கல. கிராமத்தின் பிரச்சனை. ஒரு வருடம் மழை சரியா பெய்யல. ஏரி வற்ற ஆரம்பிச்சது. வயல்கள் உலர்ந்தது. விவசாயம் நின்று போச்சு. கிராமத்துல கவலை பரவ ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சாங்க. நமக்கு இது சாபம் போல இருக்கு, இனிமே விவசாயம் நடக்காது, கிராமத்தை விட்டு போகணும். சத்தம் அதிகம், தீர்வு இல்லை. ஆதவனின் யோசனை. அந்த நேரத்துல ஆதவன் மட்டும் அமைதியா ஏரிக்கரையில் உட்கார்ந்திருந்தான். அவன் தன் சிறு வயசை நினைச்சான். முன்னாடி மலை மேலிருந்து ஒரு சின்ன ஓடை இந்த ஏரிக்குள் வந்துச்சே, அது இன்னும் இருக்கா? அடுத்த நாள் ஆதவன் தனியா மலைக்கு போனான். அங்க புதர்களுக்குள் மூடப்பட்டிருந்த ஒரு பழைய ஓடை இருந்தது. மண், கற்கள், செடிகள் அது பாதையை அடைத்திருந்தன. ஆதவன் உடனே ஓடல, கத்தல, அமைதியா வேலைய ஆரம்பிச்சான். கிராமம் சேரும் கருணம். ஒரு நாள், 2 நாள், 3 நாள். ஆதவன் தினமும் அந்த ஓடையை சுத்தம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு விவசாயி பார்த்தார். அப்புறம் இன்னொருவர். மெல்ல மெல்ல முழு கிராமமும் வந்தது. ஆதவன் சொல்லல, நான் தலைவர், நான் பெரியவன். அவன் சொன்னது ஒன்றே ஒன்று, நம்ம எல்லாருக்கும் தண்ணீர் தேவை. மாற்றம். ஒரு வாரத்துக்கு பிறகு மலை ஓடை மீண்டும் ஓட ஆரம்பிச்சது. தண்ணீர் ஏரியை அடைந்தது. ஏரி நிரம்பியது. வயல்கள் பசுமையாயின. கிராமம் உயிர் பெற்றது. அந்த நாள்தான் மக்கள் உணர்ந்தாங்க. உணர்வு. சத்தமா பேசுறவன் அவசியமா பெரியவன் இல்லை. அமைதியா யோசிச்சு செயல்படுறவன்தான் உண்மையான மாற்றம். கிராமத்து முத்தவர் ஆதவனை பார்த்து சொன்னார், நீ பேசல, ஆனால் நம்ம வாழ்க்கைய மாத்திட்ட. ஆதவன் சிரிச்சான். நீதி. அமைதி பலவீனமல்ல, அமைதிக்குள் அறிவும் தைரியமும் மறைந்திருக்கும். சுகந்தபுரம் கிராமம் இப்போது பசுமையாய் மாறியிருந்தது. ஏரி நிரம்பியிருந்தது. வயல்கள் பச்சையாய் காட்சியளித்தன. மக்களின் முகத்தில் நம்பிக்கை திரும்பி வந்தது. ஆதவன் இன்னும் அதே மாதிரிதான் இருந்தான். அமைதியாக, எதையும் பெருமையாக பேசாமல். புதிய சிக்கல். ஒரு நாள் அருகிலிருந்த இன்னொரு கிராமத்திலிருந்து ஒரு குழு வந்தது. அவர்கள் சொன்னார்கள், மலை ஓடையின் தண்ணீர் உங்களால் முழுக்க பயன்படுத்தப்படுகிறது, எங்களுக்கோ தண்ணீர் வரவே இல்லை. கிராமத்தில் சத்தம் ஆரம்பிச்சது. சிலர் சொன்னார்கள், நம்ம உழைப்பால வந்த தண்ணீர் இது. இன்னும் சிலர், இதை பகிர்ந்தா நம்ம கிராமமே கஷ்டப்படும். பேச்சு, வாதம், கோபம். ஆதவனின் அமைதி மீண்டும். அந்த நேரத்திலும் ஆதவன் பேசவில்லை. அவன் இரவு முழுக்க ஏரிக்கரையில் உட்கார்ந்து யோசித்தான். தண்ணீர் நமக்கு மட்டுமில்ல, அது எல்லாருக்கும். ஆனா எல்லாருக்கும் போதுமா? தீர்வு. அடுத்த நாள் ஆதவன் முதன்முறையாக மக்கள் முன்னால் நின்றான். அவன் குரல் உயரவில்லை. ஆனால் அவன் வார்த்தை தெளிவாக இருந்தது. நம்ம ஏரியை பெரியதாக்கலாம். மலை ஓடையை 2 வழியாக பிரிக்கலாம். ஒரு பகுதி நமக்கு, ஒரு பகுதி அவர்களுக்கு. மக்கள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இணைப்பு. அருகிலிருந்த கிராமத்தாரும் இந்த யோசனையை கேட்டார்கள். முதலில் தயக்கம், பிறகு நம்பிக்கை. 2 கிராமங்களும் ஒன்றாக வேலை செய்தன. மண் வெட்டப்பட்டது, கரைகள் கட்டப்பட்டது, புதிய ஓடைகள் உருவானது. விளைவு. மழை பெய்தபோது தண்ணீர் 2 கிராமங்களையும் அடைந்தது. வயல்கள் செழித்தன. வாழ்க்கை சிரித்தது. அந்த நாள் மக்கள் உணர்ந்தார்கள், உண்மையான அறிவு
பகிர்வைக் கற்றுக் கொடுக்கும். அமைதி ஒருவரை பெரியவனாக்கும் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே உயர்த்தும். ஒரு முதியவர் சொன்னார், சண்டை செய்தால் பிரிவு வரும். அமைதியாய் யோசிச்சால் உலகமே சேரும். ஆதவன் மெதுவா சிரித்தான். நீதி பகுதி 2. உண்மையான அறிவு பகிர்வை கற்றுக் கொடுக்கும். அமைதி ஒருவரை பெரியவனாக்கும் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே உயர்த்தும்.